புத்தாண்டை முன்னிட்டு நல்லூரில் தீபமேற்றி வழிபாடு. யாழ் உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. சிஐடி விசாரணை வளையத்தில் டக்ளஸ் தேவானந்தா அரசு தரப்பு தகவல். விஜயின் கட்சியிலிருந்து நாமல் ராஜபக்சவுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முதலில் நாடு என்ற எண்ணத்துடன் செயற்பட வேண்டும், கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அழைப்பு. திருகோணமலை கடலில் கடல் அலையின் வேகம் அதிகரிப்பு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புது வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு ஜனவரி 6ஆம் தேதியில். இலக்கை நோக்கி பயணிப்போம், புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். 2026ஆம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஆரம்பம். எமது மக்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அகன்று சந்தோஷமான வாழ்க்கையை தொடர இந்த ஆண்டு அமைய வேண்டும், செல்வம் அடைக்கலநாதன். மட்டக்களப்பு நகரில் நள்ளிரவு 12 மணிக்கு பட்டாசு கொளுத்து இளைஞர்கள் ஆரவாரம். தொடர்பான விரிவான செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தபோது தீபங்கள் ஏற்றப்பட்டன. 2026ஆம் ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு வரவேற்கப்பட்டது. அதேபோல் வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியர் ஆலயத்தில் புதுவருட விசேட ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்றன. நள்ளிரவு 12 மணிக்கு ஆலயத்தின் பங்கு தந்தை கிறிஸ்தோபர் அந்தோனிதாஸ் டலீமா தலைமையில் இடம்பெற்ற விசேட ஆராதனையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதோடு விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றது. இதன்போது நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு பிறப்பினை வரவேற்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நள்ளிரவு விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு நகரில் நள்ளிரவு 12 மணிக்கு பட்டாசுகள் கொளுத்தப்பட்டு இளைஞர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாவட்டத்தின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் பெருமளவான பொதுமக்கள் இனமத வேறுபாடுகளின்றி மட்டக்களப்பு நகரில் ஒன்று கூடியதை காண முடிந்தது. கிழக்கு மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சபுரமுக மற்றும் மத்திய மாகாணங்கள் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் டக்ளஸ் தேவானந்தா கைது விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவாலேயே துப்பாக்கி தொடர்பில் விசாரணை நடாத்தப்படுகிறது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2000 காலப்பகுதியில் T56 துப்பாக்கிகள், 13 மற்றும் 6 பிஸ்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன என மட்டுமே என்னால் குறிப்பிட முடியும். கம்பஹான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள், கடத்தல், கப்பம், ஊழல் தொடர்பில் அம்பலத்துக்கு வரும் எனவும் அதனை நீதித்துறை செய்யும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. முதலில் நாடென்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அனைவரும் புதிய ஆண்டில் செயற்பட வேண்டும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள விசேட வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடுமையான நெருக்கடிகளுக்கும் பேரழிவுகளுக்கும் முகம் கொடுத்துள்ள இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து கத்தோலிக்க மக்களிடமும் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன்.
பகைமை, அரசியல் பிளவுகள், எதிர்மறை மனப்பாங்குகள் இவற்றை ஒதுக்கி வைத்து நாட்டை மீள கட்டி எழுப்பும் பணியில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய ஒற்றுமையின் மூலமே தற்போது கடுமையான பொருளாதார சுமைகளை சந்தித்து வரும் மக்களை மீட்டெடுக்க தேவையான வலிமையும் தைரியமும் நமக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டின் மேல் உண்மையான அன்பும் பொறுப்புணர்வும் கொண்ட மனப்பாங்குடன் ஒற்றுமையை வளர்த்து முதலில் நாடு என்ற எண்ணத்துடன் இந்த ஆண்டில் நாம் அனைவரும் செயல்படுவோம் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இத்தகைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு இனிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இந்த புதிய ஆண்டு அமையட்டும் என பிரார்த்தனை செய்வதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கடல் கொந்தளிப்பால் திருகோணமலை கடற்கரை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எச்சரிக்கும் விதமாக சிவப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளதை நேற்று விசேடமாக அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் அலைகளின் வேகம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவ்வாறான தாக்கங்களை செலுத்தியுள்ளதாகவும் நேற்று மாலை திருகோணமலை பகுதியில் மப்பும் மந்தாரமான காலநிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஜனவரி மாதத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு வாரத்திற்கான பாராளுமன்ற அலுவல்கள் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். அதற்கமைய பாராளுமன்றம் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கூடவுள்ளது. 2026 ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவலர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையான நேரம் நிலையியல் கட்டளை 27(2) கீழான கேள்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முற்பகல் 11:30 மணி முதல் 3:30 மணி வரை கடற்தொழில் மற்றும் நீர்வாழ் உயிரின வளங்களின் சட்டத்தின் கீழ் 2371 35ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் மற்றும் கடற்தொழிலாளர் ஓய்வூதிய சமூக பாதுகாப்பு நலன்புரி திட்ட சட்டத்தின் கீழ் 2428 கீழ் 13ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இந்த நிலையில் பாராளுமன்றம் இடம்பெறுவதுடன் அதனை அடுத்து முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை கடற்தொழில் விவாதங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அதனை அடுத்து பிற்பகல் 3:30 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் 2025/12/28ஆம் தேதி 2468 கீழ் 45ஆம் இலக்கு அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட பிரகடனம் தொடர்பான தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. எவ்வாறாயினும் இந்த தீர்மானம் மீதான விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்ட காலம் போதுமானதாக இல்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதன் போது குழுவில் அறிவித்துள்ளனர். அன்றைய தினம் பிற்பகல் 5:30 மணிக்கு ஒழுங்கு புத்தகம் இலக்கம் 3 திகதி குறிப்பிடப்பட்டதாக சேர்க்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்கள் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பாக முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணையை அங்கீகரிப்பதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 2026 ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை நிலையியல் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 10:30 மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்காகவும் முற்பகல் 10:30 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காகவும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையான நேரம் நிலையியல் கட்டளை 27(2) கீழான கேள்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் மீதான 2ஆம் மதிப்பீட்டு விவாதம் இடம்பெறவுள்ளது. இதனை அடுத்து பிற்பகல் 5 மணிக்கு அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் தீர்மானம் விவாதமின்றி அங்கீகரிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் பிற்பகல் 5 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்துக்கான கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளில் இருந்து மீண்டெழுவதற்காக நாம் தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்த நிலையை விட சிறந்த நிலைக்கு செல்வோம். அதற்காக அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை நாட்டின் பொருளாதாரத்துக்கும் உணவு பாதுகாப்புக்கும் முக்கிய பங்காற்றுகிறது. மீனவர்கள், நீரியல் விவசாயிகள் மற்றும் இந்த துறையுடன் தொடர்புடைய அனைவரின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் நமது நாட்டின் வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளமாக விளங்குகிறது. எனவே வரவிருக்கும் புதிய ஆண்டு பாதுகாப்பான வாழ்வாதாரம், நிலையான அபிவிருத்தி மற்றும் அனைவருக்கும் நலன் நிறைந்த எதிர்காலம் ஆகியவற்றை கொண்டு வரும் வருடமாக அமைய வேண்டும் என மனப்பூர்வமாக வேண்டுகிறேன். இந்த புத்தாண்டில் அமைதி, ஒற்றுமை, செழிப்பு மற்றும் நம்பிக்கை உள்ள இளங்களையும் உள்ளங்களையும் இதயங்களையும் நிரப்பட்டும்.
பேரிடரால் எமக்கு இழப்பு ஏற்பட்டதுதான். இந்த நிலையிலிருந்து நிச்சயம் மீண்டெழுவோம். மீண்டெழுதல் என்பது விழுந்த நிலையிலிருந்து எழுதல் அல்ல, இருந்த நிலையை விட சிறந்த நிலைக்கு செல்வதாகும். இந்த இலக்கை நோக்கி பயணிப்போம் என தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தேசிய கொடியேற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து சத்தியப்பிரமாணம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். அநியாயமாக கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் இறுதிவிட அகவட அரசியல் ரீதியாக அடக்குமுறைகளை சந்தித்துள்ள நிலையில் பிறந்துள்ள புதிய ஆண்டு மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எங்களுடைய மக்களை நல்ல முறையிலே அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இயற்கை அனர்த்தங்கள் இல்லாத ஒரு ஆண்டாக மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். அந்த வகையிலே கடந்த ஆண்டு மிக மோசமான பிரச்சனைகளை மக்கள் சந்தித்தார்கள். இயற்கை அனர்த்தம், பொருளாதார வீழ்ச்சி, இன்னும் அரசியல் ரீதியான அடக்குமுறைகளை எங்களுடைய மக்கள் சந்தித்திருக்கின்ற அந்த நிலையிலே இந்த புது ஆண்டு இன்னும் சிறப்பாக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும். அது மக்கள் செழிப்போடு சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் துன்பங்கள் களைந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தொடர்வதற்கான ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை சந்திப்பதற்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்தியிருக்கின்றேன். இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய எல்லா மக்களுக்கும் எனது புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ்க்கையிலே இந்த துன்ப துயரங்கள் அற்ற வாழ்க்கையை இந்த ஆண்டு தர வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கின்றேன். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.